ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொடி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் எடுத்துக்கணும். கத்திரிக்காய் வந்து இதேமாரி சின்ன சின்ன கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காவாக இருக்கணும். அதில் நடுவில் 4 சைடும் கீறிடணும். இதேமாரி கீறிட்டு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நான் சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு வேக விட்டுடணும். கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷம் வேகணும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் இதேமாரி இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கணும். பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 10 பட்டை மிளகாய் போடணும். மீடியம் ஹீட்லேயே வறுக்கணும். மீடியம் ஹீட்லேயே நல்லா வறுக்கணும். கருப்பாக்கக்கூடாது. அப்போ தான் பொடி கலர் மாறாமல் இருக்கும். மிளகாய் எடுத்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுவும் நல்லா ஸ்லோவிலே வச்சு வறுக்கணும். கலர் மாறக்கூடாது. கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். நல்லா ரொம்ப சிவப்பாக இருக்கக்கூடாது. லேசாக கலர் மாறினா போதும். அதில் 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நிறைய ஜீரகம் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஜீரகம் கொஞ்சம் சவக்கணும். அதில் பெருங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. பெருங்காயம் போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். எடுத்துட்டு அரிசி ஒரு 2 ஸ்பூன் அரிசி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி போட்டுங்க. போட்டு அதுவும் நல்லா வதக்குங்க. பொரியரிசி பதத்துக்கு வரணும். அதையும் எடுத்து வச்சுடுங்க. இது வந்து இந்த கத்திரிக்காய்க்கு அதிகமாக தான் இருக்கும். அடுத்தடுத்தது யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ அரைக்க வேணாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கும்போது உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதேமாரி கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வேக வச்சுருக்கிற கத்திரிக்காயில் இந்த பவுடரை போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாரி நல்லா பரட்டிடணும். ஃபுல்லாக நல்லா நிறைய எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பொடி போட்டு நல்லா ஃபுல்லாக பரட்டிடுங்க. இதேமாரி எல்லா இடத்துலையும் படணும். கொஞ்சம் நிறையாவே பொடி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஆயிலேருந்து கொஞ்சம் விலகிடும், வாய்க்கு ஒட்டி இருக்கும்.
இதேமாரி எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா பரட்டிடுங்க. கத்திரிக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம் அவிக்கும்போது, அதனால் பொடியில் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்குங்க, நிறையா போயிடும். பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகணும். கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுடுங்க. நம்ம பரட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுடுங்க. நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துடுங்க. நல்லானா வந்து நல்லா சிவப்பாக வர வரைக்கும் நல்லா வருங்க. ஆயில்லையே கருக விட்டுறக்கூடாது. நல்லா ஆயிலே வேக விடணும். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள் வீட்டில். அதுமாரி நல்லா செவக்கணும், பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் ஸ்லோலே வச்சுட்டு வருங்க. அதுமாரி வறுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா ஆயிலே தானாக வெளியில் வந்துடும். கத்திரிக்காய் பொடி வறுவல் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் மாரியே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொடி வாசனையோடு வறுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், காரமாகவும் இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் பட்டை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா சவக்கிற வரைக்கும் வருங்க. தேங்க்யூ.